morning, dear aspirant. So, our daily current affairs analysis very short and precise way discuss பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சியில் ரேங்க் லிஸ்ட்ல உங்கள் நேம் வரணும் அப்படின்னா உங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் சில விஷயத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இந்த கன்சிஸ்டன்சியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது தெரியலை. ஒரு நாளைக்கு 5 hours 6 hours இல்லை 8 hours கூட நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அது வாரத்தில் டெய்லி என்னால் பண்ண முடியாது, கண்டிப்பாக டெய்லியும் பண்ண முடியாது. அதனால தான் வீக்லி ஒரு பிரேக் நிச்சயமாக எடுக்கணும். ஸோ தட் ஏன்னா இது மென்டலி யூ வில் கெட் டயர்ட் அண்ட் இட் இஸ் அ லாங் டூரேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக எதுவுமே படிக்கக்கூடாது, ஈவன் நியூஸ் பேப்பர் கூட படிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற பிரேக் அடுத்த 6 நாளுக்கு இட் வில் கிவ் எனர்ஜி டு டூ தட். ஸோ அந்த ஒரு நாள் நான் என்ன பண்றது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் பிடிக்கணும், ஸ்போர்ட்ஸ் பாருங்க பண்ணுங்க. இல்லை மியூசிக்கோ படமோ இல்லை வெளில போகணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. பட் யூ டோன்ட் டூ வாட் யூ ஆர் டூயிங் இன் அ ரொட்டீன். இது டெஃபினட்டா சைக்காலஜிக்கலா ஒரு பூஸ்ட் கிடைக்கும், அடாப்ட் பண்ணி பாருங்க. ஸோ வித் தட் நோட் இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ, அசாம் ப்ரொபோசஸ் stringent law to criminalize polygamy. ஸோ பர்டிகுலரா ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாம, ஏன்னா அசாம்ல இது ஒரு கல்ச்சுரல் இஷ்யூவாவே இருக்கு. ஸோ அசாம் ப்ராஹிபிஷன் ஆஃப் பாலிகாமி பில் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லு தான், அது ஆக்ட் கிடையாது. எப்பயுமே யூபிஎஸ்சில ஆக்டா இருக்கு, எது நடக்க போகுது அப்படிங்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன நடந்தது, என்ன இம்பாக்ட், அதை தான் கேட்பாங்களே தவிர இத பண்ண போறாங்க கவர்மெண்ட் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ பாலிகாமிய ப்ராஹிபிட் பண்ணணும். ஸோ தட் டு ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் ஹார்ட்ஷிப். விமனை ப்ரொடெக்ட் பண்ணணும், சொசைட்டியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான அதை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா பாக்குறாங்க. ஸோ என்ன இந்த ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா 7 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஃபைன் ஆல்சோ அப் டு 10 years ப்ரையார் 10 years கிட்டத்தட்ட கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த அசாம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்லயும், அதாவது அசாம்ல மேரேஜ் ஆனவங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது, அசாம்ல இருக்கவங்க அசாமை தாண்டி மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த இது சொல்றாங்க. அண்ட் இது டஸ் நாட் அப்ளை ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப். ஏன்னா ஸ்கெடியூல் ட்ரைப் they yet to come to the mainstream of the society. ஸோ அவங்களுக்கு இது எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு இது ஒரு ப்ரீகர்சரா இருக்குமா? ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் 44ல டிபிஎஸ்பில இருக்கு. ஸோ பட் ஸ்டில் நம்ம கண்ட்ரியில யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரல. டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு and also it is an electoral promise of BJP to introduce uniform civil code. So அது கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியாது. பட் இந்த இனிஷியேட்டிவ் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஒரு ப்ரீகர்சரா இருக்குமானா டெஃபினட்டா இருக்கும். ஸோ 6th ஸ்கெடியூல் பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் 6th ஸ்கெடியூல். ஸோ அதுல அட்டானமஸ் கவுன்சில் இருக்கும். ஸோ அட்டானமஸ் கவுன்சில் யாரு கிரியேட் பண்ணுவா? கவர்னர். அப் டு 30 members வரைக்கும் அதுல இருக்கலாம். ஸோ 5 year tenure பீரியட். ஸோ அந்த அட்டானமஸ் கவுன்சில் லேண்ட், ஃபாரஸ்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேரேஜ் இதுல எந்த லா வேணாலும் மேக் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்குன்னு வில்லேஜ் கோர்ட்ஸ் இருக்கும். they can also try cases involving scheduled tribes. ஸோ அண்டர் 6th ஸ்கெடியூல்ல என்ன பவர் இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அண்ட் கவர்னர்ஸ் ரோல். எக்ஸிக்யூட்டிவ் பவர் பொறுத்த வரைக்கும் அதாவது பிரைமரி ஸ்கூல்ஸ், மார்க்கெட்ஸ், ரோட்ஸ் இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஃபினான்ஷியல் பவர் பொறுத்த வரைக்கும் they can levy tax on land, buildings. அதெல்லாம் கவர்னரோட ரோல் என்னன்னா அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபல் கவுன்சிலோட பவுண்டரிஸை மேனேஜ் பண்ணலாம், அட்மினிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் சாவரனிட்டி டிஸ்பியூட். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் சாவரனிட்டி டிஸ்பியூட் ரிப்பீட்டடா நம்ம இந்தியா சைனாக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு சொல்லலாம். ஸோ என்ன பிரச்சனைனா
அவங்க லேண்ட் மிலிட்டரி டிஸ்பியூட்டை தாண்டி இப்ப ஒரு டீடைன் பண்ணியிருக்காங்க. டீடைன் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஷங்காய் ஏர்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது நீங்க வந்து இந்தியன் கிடையாது, நீங்க வந்து சைனீஸ்ன்னு சொல்லி டீடைன் பண்ணிருக்காங்க. அப்ப டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டை தாண்டி இந்த மாதிரியான டிஸ்பியூட் வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு புதுசா இருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, பிரேமா வாங்ஜாம் அப்படிங்கிற ஒரு இந்தியன் சிட்டிசன், ஏன்னா அவங்க அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறவங்க, அவங்கள வந்து ஷங்காய் ஏர்போர்ட்ல டிரான்சிட் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா சைனீஸ் என்ன சொல்றாங்க, அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் இன்வாலிடு, அவங்க எப்படி இந்தியன்ஸ் ஆக முடியும், அவங்க இந்தியன்ஸ் கிடையாது. ஏன்னா அருணாச்சல் பிரதேஷ்ன்றது சவுத் டிபெட், ஜாங்னான்ன்ற சவுத் டிபெட்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஷாக். ஸோ இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ன்றது இன்டெக்ரல் அண்ட் இன்எலினபிள் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க அது எப்படி வந்து சவுத் டிபெட் ஆகும் அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. ஸோ இந்தியா ஆல்சோ கிளைம் தட் இது இன்டர்நேஷனல் கன்வென்ஷனா வயலேட் பண்றாங்க சைனா. ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவா இப்ப இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஏன் இந்த அருணாச்சல் பிரதேஷ் டிஸ்பியூட்ல இருக்கு, இந்தியா வந்து ஃபாலோவிங் த மெக்மோகன் லைன் 1914ல ஷிம்லா கன்வென்ஷன்ல இத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப கம்ப்ளீட் அந்த மெக்மோகன் லைன் அக்ரிமெண்ட் படி கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து இந்தியாவுக்கு தான் இருக்கு. ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ன்றது இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட் அக்கார்டிங் டு தட் அக்ரிமெண்ட். சைனா என்ன சொல்றாங்கன்னா, என்டையர் ஸ்டேட்டுமே சவுத் டிபெட். ஸோ இந்த மெக்மோகன் லைன் பவுண்டரியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. அந்த பார்டர் டிமார்கேஷன் which is accepted by India was not accepted by the China. ஸோ அப்ப அது மொத்தமாவே டிபெட்டோடதுன்றாங்க. ஸோ அங்க வந்து தவாங் டிஸ்ட்ரிக்ட், பர்டிகுலரா அருணாச்சல் பிரதேஷ்ல தவாங் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சும்தோராங்சு வேலி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வாரிச்சு வேலி, இதுக்கு இந்த பிளேசஸ் இன் நியூஸ் பத்தி கேட்கலாம் உங்களுக்கு. அண்ட் அசஃபிலா பிஷிங், இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்பியூட்டட் ஏரியாஸ். எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இது இன்னமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஏன்னா இந்த பார்டர் வந்து ரொம்ப ஹிமாலயன் டெரெயின்ல ரக்கடா இருக்கிறதுனால ப்ராப்பரா டிமார்கேட் பண்ண முடியல. ஸோ கார்டோகிராபிக் டிஃபரன்சஸ் இருக்கு, மேப்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியா அவங்க டெரிட்டரின்னு சொல்றது, சைனா வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் மேப்ல சைனீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் தான், நம்ம தான் அதை அட்மினிஸ்டர் பண்றோம். அங்க நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட், இந்தியா ரூபி பிகம் ஏசியாஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி இன் 2025. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ரொம்ப மோசமான விஷயம். இந்த இந்தியன் ரூபி வந்து கிட்டத்தட்ட 4.3% வந்து US டாலருக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a record low of our Indian rupee. இன்னமும் வந்து US இந்தியா ட்ரேட் டீல் சரியா நடக்கலன்னா இது இன்னும் வேர்சன் ஆகும்ன்றதையும் எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. ருப்பி டவுன் ஆனதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல குளோபலா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. குளோபலா டாலரோட வேல்யூ 3.6% இன்க்ரீஸ் ஆகுது ஓவர் த லாஸ்ட் 2 months. அப்ப வந்து குளோபல் கரன்சிஸ் இன்க்ளூடிங் இந்தியன் ருப்பி மேல ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கோல்டு இம்போர்ட் சர்ஜ் ஆனது, 200% இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். எதுலன்னா கோல்டுல. ஸோ அப்ப கோல்டோட இம்போர்ட் பில் அதிகமாகுது. ஸோ அப்ப நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வர ஆரம்பிக்குது. யூஎஸோட டாரிஃப்னா என்ன, யூஎஸ் அவங்க வந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய நாட்டு பொருட்கள் மேல அதிகமான வரி, அதுதான் டாரிஃப்ன்றது. ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரேட் டெபிசிட்ல போகுது டாரிஃப் இம்பாக்ட்னால. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் புல்லிங் மணி அவுட் ஆஃப் இந்தியன் மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா குளோபல் ரிஸ்க் வர ஆரம்பிக்குது. ஸோ ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து யூஎஸ்ல தான் வரும், டாலர்ல எந்த எக்கானமி இருக்கோ அங்கதான் வரும். இந்தியாவோட ருப்பி வேல்யூ குறையுது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால ருப்பியோட வேல்யூ ஃபர்தர் டவுன் ஆகுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் we have fixed, floating, managed.
பிக்சட் அப்படின்றது என்ன அப்படின்னா கரன்சி வேல்யூ வந்து அனல் கரன்சியோட பெக்ட் ஆயிருக்கு. யூஸ்வலா நம்ம யூஎஸ் டாலரோட தான் பார்ப்போம். ஸோ ஃப்ளோட்டிங் அப்படின்னா கரன்சி வேல்யூ எப்படி டிட்டர்மைன் ஆகும்னா பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல. மேனேஜ் தான் இந்தியாவில் நம்ம ஃபிக்ஸடும் கிடையாது ஃப்ளோட்டிங்கும் கிடையாது. மேனேஜ்டு ஃப்ளோட் அப்படின்னா மார்க்கெட் வில் டிட்டர்மைன் த வேல்யூ. பட் ஆர்பிஐ சம்டைம்ஸ் உள்ள இன்டர்வின் ஆகி வாலட்டைல் இருந்தா அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. பிளக்சுவேஷன் இருக்கும்போது யூஎஸ் டாலரை ஆர்பிஐ வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. ஸோ எப்படி கரன்சி வேல்யூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ். நமக்கு வந்து டிமாண்ட் கோல்டு இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் இதுல எல்லாம் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். அப்ப ஃபாரின் கேபிட்டல் உள்ள வர ஆரம்பிக்கும். ஆர்பிஐ வந்து டொமஸ்டிக் கரன்சியை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸா வாங்கி வைப்பாங்க. ஸோ தட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம பாலிசி லெவல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை பண்றது லோ பண்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மேனேஜ் பண்றது இப்படி வந்து நம்ம கரன்சி வேல்யூவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். கரன்சி வேல்யூவை ஏன் கண்ட்ரி மேனேஜ் பண்றாங்கன்னா முக்கியமா வந்து பிரைஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ பிரைஸ் ஸ்டேபிளா இல்லைன்னா தட் வில் அஃபெக்ட் த மைக்ரோ லெவல் எக்கானமி. எக்ஸ்போர்ட் வந்து காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் இல்லை. இம்போர்ட்டோட இன்ஃப்ளேஷன் குறையும். உள்ள வரக்கூடிய பொருளும் வந்து இன்ஃப்ளேஷன் குறையும். ஸோ கரன்சி கிரைசிஸை வந்து நம்ம தடுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வந்து அதிகமாக கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டடி ரிவீல்ஸ் டாக்ஸிக் ஏர் இஸ் அ இயர் ரவுண்ட் கிரைசிஸ் இன் 60% ஆஃப் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட டாக்ஸிக்கான ஏர் த்ரூ அவுட் த இயர் இருக்குன்னு சொல்றாங்க. So this is also a health crisis. 447 districts affected. என்னன்னா particulate matter 2.5 pollutant வந்து இருக்கிற பொல்யூட்டன்ட்ல மிக மோசமானது. அதோட சைஸ் வந்து நம்ம ஹேரை விட ரொம்ப தின்னா இருக்கும். டைரக்டா லங்ஸுக்கு போகும். ஸோ அது இவ்வளோ லிமிட் வரைக்கும் இருந்தாதான் சேஃப். அந்த லிமிட்டை தாண்டி கிட்டத்தட்ட 749 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எக்ஸீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் லிமிட் வி ஹவ் கிராஸ்ட் அப்படின்றாங்க. WHO கைட்லைன்ஸும் நோ இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் மீட் தட் கைட்லைன் சொல்றாங்க. ஸோ திஸ் ஆர் த இஷ்யூஸ். அப்ப PM 2.5 வந்து ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர் வித் டயாமீட்டர் லெஸ் தென் 2.5 மைக்ரோமீட்டர்ஸ். ஹியூமன் ஹேரோட வித்துல 30ல 1 பார்ட் இருக்குன்னு சொல்றாங்க. டீப் லங்ல பெனிட்ரேட் ஆகும், பிளட்ல பெனிட்ரேட் ஆகும்ன்றாங்க. இந்தியாவுல மேஜர் சோர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் தான், ஃபாலோடு பை இண்டஸ்ட்ரி, தென் ஸ்டபிள் பர்னிங் லைக் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் பயோமாஸ் பர்னிங். ஸோ இதை என்ன சொல்றாங்க WHO குரூப் 1 கார்சினோஜன் கேட்டகரியில கொண்டு வராங்க. கேன்சர் காசிங் டிசீஸ் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி டேமேஜஸ் வரும், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் இருக்கு, நியூரோ எஃபெக்ட்ஸ் ஆல்சோ தேர், பிரெயின்ல இம்பாக்ட் ஆகும், என்விரான்மெண்டலும் ஹார்ம் பண்ணும் லைக். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பாருங்க. நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் 2019ல இதை லான்ச் பண்றாங்க. 40% ரெடியூஸ் பண்ணணும் 2026ல, அப்படி ஒன்றும் ரெடியூஸ் பண்ணல. அண்ட் கிராப், தட் இஸ் அ கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், டெல்லியில பர்டிகுலரா டெல்லியில ஸ்டெப் வைஸ் கொண்டுட்டு வரணும். அண்ட் BS6 ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபேம் ஸ்கீம்ஸ் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டபிள் பர்னிங்க்கும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. பட் there is no up to the level reforms. So try to answer this question. The MEA's strong reiteration of Arunachal Pradesh as an inalienable part of India underscores the non-negotiable nature of India's sovereignty. Analyze the challenges this incident poses to international travel norms and India's strategy for protecting its citizen identity. So if you have any doubts, feel free to contact this number. Have a great day. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.